இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Book of Daniel, chapter number 3, verse number 29, the second part of the verse. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் அந்த இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு முன்பதாய் வாசிக்க வாஞ்சிக்கிறேன். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். For there is no other God who is able to rescue in this way. இன்றைக்கு உங்கள் தனி ஜபங்களிலேயோ உங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லேயோ நீங்கள் இந்த 3ஆவது அதிகாரத்தை ஒரு முறை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 3ஆவது அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலை குறித்து ஆண்டவர் இங்கே பதிவு செய்து வைக்கிறார். ஆச்சரியமான ஒரு விடுவிப்பு தேவனுக்கு பயந்திருந்த அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அநேக விதமான கட்டுகள், சில காரியங்கள், சில பயங்கள், உங்களுடைய பயமும் உங்களுடைய சந்தேகமும் தான் அது எதிராளிக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஆகவே உங்கள் பயமும் உங்கள் சந்தேகமும் ஒரு நாளும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும் என்று நான் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் எழுதி வைக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய விடுதலை. சிலர் உங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த சென்ஸ் உங்களை சிறைப்படுத்தி, உங்களுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்தி, உங்களை கட்டி எப்படியாகிலும் இந்த காரியம் நடந்துவிடக்கூடாது, இந்த பிஸ்னஸ் நடந்துடக்கூடாது, இந்த வேலை நடந்துடக்கூடாது, இந்த காரியத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடக்கூடாது, இந்த காரியத்தில் நீங்கள் மேலே வந்துடக்கூடாது, இந்த காரியத்தில் உங்களுடைய பேர் வெளியில் வந்துடக்கூடாது, பயங்கரமாக ஷக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் மறைமுகமாகவோ சில திட்டங்களை அவர்கள் தீட்டி வருகிறார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அற்புதமான வேத வசனம் மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்கிறார். 24ஆம் வசனத்தில் அவர்கள் பிரமிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அவர்கள் பிரமிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர்கள் பிரமிக்கக்கூடிய விதத்தில் தேவன் மகா பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் இந்த 24ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து, நாம் 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது ஒருவர், அந்த 4வது ஒருவரை குறித்து வேதம் சொல்கிற 25ஆம் வசனத்தில் தேவபுத்திரரின் சாயலுக்கு அது ஒப்பாக இருந்தது. என்ன வேணாலும் நடக்கட்டும், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரட்டும், உங்கள் சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் உங்களை ஷக் பண்ணி, உங்களை அப்படியே அமுக்கி, உங்களை வெளியில் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப குறியாக சில ஆட்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். மிக பிரம்மாண்டமாக தேவன் உங்களை விடுதலையாக்குவார். மிக பிரம்மாண்டமாக உங்கள் பிஸ்னஸை, மிக பிரம்மாண்டமாக உங்கள் வேலையை, மிக பிரம்மாண்டமாக உங்கள் காரியங்களில், உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் மற்றவர்கள் பிரமிக்கக்கூடிய விதத்தில் காரியங்களை ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தர் செய்து முடிப்பார். ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தர் செய்து முடிப்பார். சோர்ந்து போயிடாதீங்க. மகத்துவமாக, மேன்மையாக, அசாதாரணமாக கர்த்தர் காரியங்களை நிச்சயமாக ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 27ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் இல்லையா, அவர்கள் மேலே அந்த அக்கினி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசாமலும். உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதனுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதனுடைய பொறாமைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதனுடைய சதிகள் இல்லாதபடிக்கு, அப்படி ஒன்று நடந்தது என்று நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு பிரமிக்கத்தக்க விதத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. இதை நான் ஆவியில் இன்றைக்கு மிக ஆழமாய் நான் இதை உணர்த்தப்படுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு, ஒரு பெரிய விடுதலை உண்டு. லெட் தேட் பி அ டெலிவரன்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நாசரேத். நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில், விசேஷமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறோம். மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறோம். நிறைய பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி ஆச்சரியமான விதங்களில் தேவன் உங்கள் காரியங்களை ஜெயமாக கர்த்தர் உங்களுக்கு நடத்தி தருவார். தேவனே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் பிரமிக்கக்கூடிய விதத்தில்
கர்த்தர் இன்றைக்கு நீர் எங்களை விடுதலையாக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறீர். இந்த லாஸ்ட் வேர்ஸில் நீங்கள் சொன்னபடி அவர்களை உயர்த்தினார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தும். அதற்கு விரோதமாக இருக்கிற செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். May God bless you. God will be with you. Amen.